மேக்டவுன்ல பிளட் லைனுக்கான வாருக்கான 5வது மெம்பர் யாரும் தேர்ந்தெடுக்கிறதுல ஜிம்மி ஈசோ, செமி ஜெயின், அதுக்கப்புறம் ஜே ஈசோ பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் செமி ஜெயின் போய் எல்ஏ நைட்ட பேசுறாரு. எல்ஏ நைட் வந்து அந்த இடத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் ரிங்குல வந்து எல்ஏ நைட் வந்து நான் வந்து பிளட் லைன் கூட போக போறதில்ல, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இதை கேட்டுட்டு அப்புறம் செமி ஜெயின், ஜிம்மி ஈசோ, ஜே ஈசோ ரோமன் ரிங்ஸ் சொல்லணும்னு இருக்காங்க. ரோமன் ரிங்ஸ் ரூம் வாசல் நின்று பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் ரூம் உள்ள போறாங்க. போனோடனே யார் பேசுறதுன்றது அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ரோமன் ரிங்ஸ் ஆளை காணும், ரோமன் ரிங்ஸ் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் வரா. ரோமன் ரிங்ஸ் வந்த உடனே இவங்க 3 பேரும் நடந்து சொல்றதுக்காக தயங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜெயிஸை ஸ்டார்ட் பண்றா. ஆனா செமிசைன் வந்து அந்த இடத்துல பேசி முடிக்கிறார். யாருமே கிடைக்கல இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிக் ஸ்கிரீன்ல ஒரு மியூசிக் வருது. அந்த மியூசிக் என்னன்னு கேட்டீங்கன்னா சோலோசிக்காவோட பிளட் லைன் மியூசிக். அந்த பிளட் லைன் மியூசிக்காக அவங்க வந்து ரிங்க் அப்பியரன்ஸ் கொடுக்க போறாங்க. அதை பார்த்தோன்னே ரோமன் ரிங்ஸ் டீமும் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் ரிங்குள்ள வரணும் இருக்காங்க. அவங்க ரெடி ஆகி அந்த இடத்துல வராங்க. சோ அந்த டிவில இருந்து அப்படியே வந்து ரிங் சைடு காமிக்கிறாங்க. சோலசிக்கா அவரோட பிளட் லைன் டீமை கூட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு ரிங்குள்ள வந்துறாரு. ரிங்குள்ள வந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் டீமுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ரோமன் ரிங்ஸ் டீமும் அந்த இடத்துல வர ஆரம்பிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. அங்க 4 பேர், இங்க 4 பேர் கரெக்டா இருக்கிறாங்க. 2 டீமுமே வந்து உள்ள போனோடனே பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 2 டீமுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல ரோமன் ரிங்ஸ் வந்து டாமினேட் பண்றாரு எல்லாரையுமே போட்டு. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் டீம் மொத்தமா டாமினேட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறாரு கேட்டீங்கன்னா செமிசைனுக்கு வந்து சோலசிக்கா தன்னோட தம்ஸ் பினிஷரை போடலான்றது மாதிரி ரெடியா புடிச்சு வச்சிருக்கிறாரு. அப்படி புடிச்சு வச்சிருக்கும் போது ரோமன் ரிங்ஸ் மூலையில இருந்து அப்படியே தடுமாறிட்டு இருந்த ரோமன் ரிங்ஸ் அந்த இடத்துல ஒரு ஓடியன்ஸ் வந்து ஸ்பேர் போடுறாரு. சோலசிக்கா தம் பினிஷர் போடுற நேரத்துல வந்து செமிசைனுக்கு போடுற நேரத்துல சோலசிக்கா ஒரு ஸ்பேரை போட்டு தெரிக்க விட்டுறாரு. இந்த மொமெண்ட் வேற லெவலா இருந்துச்சு. தெரிக்க விட்டுட்டு அவங்க 2 பேரும் செமிசைனும் ரோமன் ரிங்ஸ் ரிங்ல நின்று பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி செமிசைன் வெளில போய் அப்படியே சூசைட் டைவ் அடிச்சு எல்லாரையும் தள்ளி விட்டு கீழே கிடப்பாரு. அந்த நேரத்தில் ஜாக்கப் ஃபேக்டும் ரோமன் ரிங்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு ரெடியா இருந்த நேரத்துல பின்னாடியே வந்து ஒரு ஆள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அந்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரான்சன் ரீடு போட்டு அடின்னு அடிப்பார் ரோமன் ரிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து பிளட் லைன் உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் டீம் உள்ள வந்துடும். இப்போ 2 டீம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல எல்லாருமே பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த அடிச்சுக்க ஆரம்பிச்சதுல என்ன பண்ணுவாங்க, ரோமன் ரிங்ஸ் மட்டுமே சிங்கிளா ஜாக்கப் ஃபேக்டரியும் சரி சோலோ ஜாக்கப் ஃபேக்டரி அது மட்டும் இல்லாம பிரான்சன் ரெடி சூப்பர்மேன் மேட்ச் பஞ்ச் போட்டு தெரிக்க விட்டுக்கிட்டு இருப்பாரு. 2 பேருமே டாமினேட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்த சோலோசிக்க ரோமன் ரிங்ஸ் அடிக்க அதுக்கப்புறம் பிளட் லைனோட ஆதிக்கம் அங்க உயர்ந்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா 5 பேரா மாறிடுவாங்க பிரான்சன் ரெடி வந்த உடனே. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ரோமன் ரிங்ஸ் டீமை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஜே ஈசோவுக்கு வந்து பிரான்சன் ரெடி தன்னோட சுனாமி ஃபினிஷர் போட. அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் வெளில அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரை வந்து அடிச்சு உள்ள தூக்கிட்டு வந்து அவரை வந்து எல்லாருமே போட்டு ஜாக்கப் ஃபேக்ட் தன்னோட வந்து டைவ் ஃபினிஷரை போட. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஒட்டுமொத்தமா அவங்க ஃபினிஷரை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரோமன் ரிங்ஸ் டீமை. கடைசியில எல்லாருமே ரோமன் ரிங்ஸ் டீம் மட்டும் அடிபட்டு கிடப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஏன்னா எல்லாருமே டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில ரோமன் ரிங்ஸுக்கும் தன்னோட சுனாமி ஃபினிஷரை பிரான்சன் ரீடு போடுவாரு. ஒரே நேரத்தில் 2 ஃபினிஷரை வாங்கியிருப்பாரு. ஜாக்கப் ஃபேக்டோட டைவ் ஃபினிஷரையும் அதாவது பிரான்சன் சுனாமி ஃபினிஷரையும் வாங்கியிருப்பாரு. பயங்கரமா இருந்துச்சு இந்த மூமெண்ட். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ரோமன் ரிங்ஸ் திணறிடுது. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜ்ல இருந்து செக்யூரிட்டிஸ் எல்லாரும் மெம்பர்ஸும் வந்து அந்த ரோமன் ரிங்ஸ் டீமையும் பிளட் லைன் வந்து பிரிச்சு கூட்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து பிளட் லைன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளில போக ஆரம்பிப்பாங்க. அவங்க வேணா ஆதிக்கம் செலுத்தி அதுக்கப்புறம் எல்லாருமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டா சந்தோஷத்தோட அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. ஆனா ரோமன் ரிங்ஸ் பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் பயங்கரமா திணறி இருப்பாரு. அந்த சுனாமி ஃபினிஷர் வாங்கினதுக்கு அப்புறம் ரோமன் ரிங்ஸ் டீம் அப்படியே வந்து ரிங்ல இருக்கும். ரோமன் ரிங்ஸ் ஜே யூசோ அந்த ரிங்ல இருப்பாங்க. ரோமன் ரிங்ஸ் முடியாத மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஒட்டுமொத்த பிரான்சன் ரீடும் சேர்த்து பிளட் லைன் கை தூக்குற மாதிரி சோலசிக்காவோட சேர்ந்து கை தூக்கிட்டு போயிடுவாங்க.